வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம மீன் குழம்பு செய்முறையை பார்க்க போறோம். வழக்கமா செய்யற செட்டிநாடு ஆர் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெட்ராஸ் ஸ்டைல் மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ சுத்தம் பண்ணின மீனை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து கையால கலந்துக்கணும். 30 நிமிஷத்துக்கு இதை மேரினேட் பண்ணணும். அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கசகசா. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1/2 கப் தேங்காய், 6 நறுக்கிய தக்காளி, 8 கிளவுஸ் பூண்டு, 1 இன்ச் நறுக்கிய இஞ்சி, 5 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைக்கணும். தண்ணி சேர்க்காம திக்கான பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு உரல்ல 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா இடிச்சு தூளாக்கிக்கணும். உரல் இல்லாதவங்க மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நல்ல தூளான பிறகு இதை தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துட்டு 200 மில்லிலிட்டர் தண்ணியில் ஊற வச்சு புளி சாறு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கி 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு 30 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமான பிறகு 20 கருவேப்பிலைகள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கணும். வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு சமைக்கணும். அடுத்து புளி சாறையும் 3 கப் தண்ணியையும் இந்த கலவையில ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். கொதி வந்த பிறகு மெதுவா மீன் துண்டுகளை இதுல சேர்த்துக்கணும். குறைந்த தீயில வச்சு சமைக்கணும். கூடவே 1/4 கப் கொத்தமல்லி இலைகள், நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க வெந்தயமும் சீரகத்தூளையும் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு சமைக்கணும். அவ்வளோதாங்க, மெட்ராஸ் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. இப்போ இந்த குழம்ப சுட சுட சாப்பாட்டோட சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி புதுசா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபை ஆக மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.